துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருந்து ஏமாந்திருப்பீங்க. உதவி கிடைக்காத தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய நாட்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் யாரையும் எப்பொழுதும் எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் முதலாளாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் எல்லோரோடும் நட்பாக பழகி மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னின்று உதவக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் அனைவரின் வாழ்க்கையிலுமே ஒரு முன்னிலை வாய்ந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். நம்ம 100 நபர்களுக்கு உதவினால் அதில் ஒரு 10 நபர்கள் நமக்குன்னு ஒரு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது நம்ம கூட வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் மட்டுமே போதும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியோ அல்லது மன ரீதியான ஆதரவோ தேவைப்பட்ட போது உங்களை சுற்றி இருந்த அத்தனை மனிதர்களும் அப்படியே மாயமாக மறைந்திருப்பாங்க. அதை ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்தோம், நம்முடைய நேரத்தை கொடுத்தோம், நம்முடைய பணத்தை கொடுத்தோம், நமக்குன்னு இருக்கக்கூடிய சில உறவுகளையும் அந்த ஒரு மனிதர்களுக்காக நம்ம இழந்தோம். என் குடும்பத்தை கூட நம்ம எதிர்த்து நின்றோம். அதையெல்லாம் அந்த ஒரு மனிதர்களுக்காக மட்டுமே தானே நம்ம செய்தோம். இருந்தாலும் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்காங்க என்கிற மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அது இன்னமும் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்களையும் தேவையில்லாத மன ரீதியான அழுத்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் போன் செய்தால் எடுக்க மாட்டார்கள், நேரில் பார்த்தால் கூட முகத்தை திருப்பி கொண்டு செல்வார்கள். இப்படிப்பட்ட நபர்களும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான். உலகத்திற்கு ஓடி ஓடி உதவி செய்த நமக்கு இன்று ஒரு சிறிய உதவி கூட, ஒரு நாதி கூட இல்லையே, உதவி செய்ய ஒரு நாதி கூட இல்லையே என்கிற மாதிரியான மனக்கவலைக்கு உங்களை தள்ளியிருப்பாங்க என்று நீங்கள் தனியாக நின்று அழுது புலம்பி உங்களின் சுயமரியாதையை நினைத்து வருந்திய நாட்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அனைவருக்கும் நம்ம உதவி செய்தோம், ஆனால் நமக்கென்று ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது யாருமே நமக்கு கை கொடுக்க மாட்டேங்கிறார்களே என்கிற மாதிரி உங்களுடைய தனிமையாக நீங்கள் அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். சுற்றத்தாரும் உலகமும் உங்களை மிகவும் மகிழ்ச்சியானவன், எப்போதும் ஸ்டைலாகவே கலகலப்பாகவே இருப்பான் என்று உங்களை அனைவருமே நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஏன் தெரியுமா? வெளியில் நீங்கள் காட்டக்கூடிய முகம் அப்படிப்பட்ட ஒரு முகம். யாரிடமும் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டீங்க. உண்மையாகத்தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதை உண்மையாக நீங்கள் பேச மாட்டீர்கள். உண்மையாக உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளை கஷ்டங்களை வெளியில் சொல்லி அழமாட்டீங்க. அதை அழுது நம்மளை ஒரு பாவப்பட்ட மனிதன் என்று யாரிடமும் காட்டக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த புன்னகைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய குடும்ப குழப்பங்கள், கடன்கள், ஏமாற்றங்கள் மறைந்து கிடைக்கிறது என்பது உங்களுடைய தலையணைக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய கண்ணீராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்துல அவ்வளவு கஷ்டங்கள், உங்களுடைய குடும்பத்துல போதுமான அளவுக்கு நிதி நிலைமையானது இருக்காது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையில்லாமல் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுவது, ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுவது என்று ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நீங்க சம்பாதித்த பணம் அதுக்கே செலவாகி கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி தான் இருக்கும். 4 பேரை சந்திக்கும் போது சிரித்து பேசிவிட்டு தனிமைக்கு வரும்போது உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் நீங்கள் தனியாக அழுது தீர்த்த நாட்களை இந்த உலகம் எப்பொழுதுமே அறியாமல் தான் இருக்கும். வெளியில சிரிப்பு, உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் என ஒரு நாடக வாழ்க்கையை நீங்க எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே தான் இருப்பீர்கள். யாரையுமே முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்களை தள்ளியிருக்கும். இந்த அத்தனை வலிகளும் வேதனைகளும் துரோகங்களும் மற்றும் ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே 100% கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்த அனுபவம் உங்களை மிகவும் ஜாக்கிரதையான ஒரு மனிதனாகவே மாற்றி கொடுத்திருக்கும். ஏனென்றால் உங்க கூடவே இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது யாருமே துணை நிற்க மாட்டார்கள். அவர்கள் உதவி செய்கிறார்களோ இல்லையோ ஒரு ஆதரவை கூட நம்ம பக்கம் தெரிவிக்க மாட்டாங்க. நம்ம எப்படிப்பட்டவங்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்துமே அவர்கள் ஏன் இந்த ஒரு செயலை செய்தார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அந்த ஒரு நிமிடத்தில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இப்போது நீங்கள் எல்லாரிடமும் சிரித்து பேசினாலும் உங்களுடைய இதய கோட்டைக்குள் யாரையுமே அவ்வளவு எளிதாக நீங்கள் அனுமதிப்பது கிடையாது. அனைவரையுமே பேச்சோடு நிப்பாட்டிக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பட்ட பாடங்கள் அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஒரு தடினமான முகமூடியையும் இதயத்திற்கு ஒரு பெரிய பூட்டையுமே போட்டு கொண்டுதான் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இந்த அனுபவத்தின் பாடம்தான் இனிமே வரப்போகும் காலத்தில் உங்களை ஒரு புத்திசாலியான வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப் போகிறது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க போக போக தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பயணங்கள் மூலம் நல்ல அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் நாளை முதல் உங்களுக்கு பெரும் ஒரு லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி தரப்போகிறது. இதுவரை நீங்கள் சென்ற பயணங்கள் அலைச்சலையும் தேவையற்ற செலவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இனிமே வரப்போகும் பயணங்கள் ஒரு புதிய மனிதர்களின் அறிமுகத்தையும் தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அள்ளி தேடி கொடுக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் மற்றவங்களுடைய வேலைக்காக மட்டுமே நீங்க பயணங்களை மேற்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தேவையானவைகளுக்காக உங்களுடைய பயணங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் உங்களின் மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய பாசிட்டிவான பார்வையை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கவும் ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே கலைநயமும் ஈர்ப்பு சக்தியும் அதிகமாகவே இருக்கும். இதுவரை நீங்கள் எதை தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்கள் வீட்டு வாசலை தேடி வந்துவிடும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை தேடி குவிக்கும் அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் என இத்தனை காலம் நீங்கள் அணிந்திருந்த புன்னகை முகமூடி நாளை முதல் கலந்து உங்களுடைய அசல் உண்மையான மகிழ்ச்சி முகத்தில் மலரப் போகிறது. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அத்தனை போராட்டங்களையும் அலக்கழிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். இனிமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்க்கைக்குள்ள கம்பீரமாக ராஜ நடை போடவோ ஆரம்பிப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களை காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகும் உன்னதமான மாற்றங்களையும் வெற்றிகளையும் இரு கரம் கூப்பி நீங்க வரவேற்க தயாராகுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்ல என்றால் உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுடைய கையில் வராமல் போய்விடும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கைகூடும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். போதுமான அளவுக்கு எது செய்வது நல்லது, எது செய்தால் அது உங்களுக்கு தீமைகளை தேடி கொடுக்கும் என்பதில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு அது நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அலைச்சல்கள் இல்லாமல் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை தேடி குவிக்கும் அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் என இத்தனை காலம் நீங்கள் அணிந்திருந்த புன்னகை முகமூடி நாளை முதல் கலந்து உங்களுடைய அசல் உண்மையான மகிழ்ச்சி முகத்தில் மலரப் போகிறது. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அத்தனை போராட்டங்களையும் அலக்கழிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரும். இனிமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்க்கைக்குள்ள கம்பீரமாக ராஜ நடை போடவோ ஆரம்பிப்பீங்க.
துலாம் ராசி அன்பர்களே, காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே தான் இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகும் உன்னதமான மாற்றங்களையும் வெற்றிகளையும் இரு கரம் கூப்பி நீங்க வரவேற்க தயாராகுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்ல என்றால் உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுடைய கையில் வராமல் போய்விடும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்பட்டால் அது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கைகூடும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். போதுமான அளவுக்கு எது செய்வது நல்லது, எது செய்தால் அது உங்களுக்கு தீமைகளை தேடி கொடுக்கும் என்பதில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு அது நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அலைச்சல்கள் இல்லாமல் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும்.